Hey guys, welcome back. இன்னைக்கு நம்ம வீடியோவில் வந்து ஒரு அஃபோர்டபுள் மல்டி ஃபங்க்ஷனல் மோனோக்ரோம் லேசர் பிரிண்டர் பற்றி தான் பார்க்க போகிறோம். நம்ம ஒரு பிரிண்டர் வாங்கணும் அப்படின்னா என்னெல்லாம் நோட் பண்ணுவோம் அப்படின்னு ஒரு செக்லிஸ்ட் வந்து நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணியிருப்பீங்களா, அந்த செக்லிஸ்ட் வந்து மறக்காமல் கீழே கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். ஸோ தட் புதுசாக யாராச்சும் வந்து பிரிண்டர் வாங்கணும்னு நினச்சாங்கன்னா அது வந்து அவங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பட் நம்ம ஜென்ரலாக பார்க்கக்கூடிய விஷயம் வந்து காஸ்ட் எஃபெக்டிவாக இருக்கான்னு பார்ப்போம். அதுக்கப்புறமா வந்து அந்த பிரிண்டர் வந்து நல்ல ஃபீச்சர் பேக்கடாக இருக்குது அண்ட் ஆஃப்டர் சேல் சப்போர்ட்லாம் எப்படி இருக்குது. ஸோ இந்த மாதிரி ஜென்ரலாக வந்து இந்த எல்லா ஆஸ்பெக்ட்ஸுமே வந்து நம்ம செக் பண்ணுவோம். நம்மகிட்ட இருக்க பிரிண்டர் வந்து பிரதர் கம்பெனியோட DCP B7500D மாடல். பிரதர் வந்து மார்க்கெட்டில் புது பிராண்டான்னு நினைக்க வேண்டாம். ஆல்ரெடி இவங்க வந்து மார்க்கெட்டில் 110 வருஷமாக இருக்காங்க. இவங்க வந்து ஒரு ஜாப்பனீஸ் பிராண்ட். இந்த கம்பெனி வந்து லேசர் பிரிண்டர், இங்க் டேங்க் பிரிண்டர், சீவிங் மிஷின், லேபிள் பிரிண்டர், டாக்குமெண்ட் ஸ்கேனர், இந்த மாதிரி நிறைய டிஃப்ரெண்ட் ப்ராடக்ட்ஸை செல் பண்ணுறாங்க. ஸோ இப்போ நம்ம கிட்ட இருக்கக்கூடிய இந்த DCP B7500D மாடல் வந்து ஒரு மல்டி ஃபங்க்ஷனல் மோனோக்ரோம் லேசர் பிரிண்டர். இது ஒரு மல்டி ஃபங்க்ஷனல் பிரிண்டராக இருக்கிறதுனால இதில் வந்து நம்ம ஸ்கேனு, காப்பி, இந்த மாதிரி நிறைய ஜிம்னாஸ்டிக்ஸ் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் இந்த பிரிண்டரோட ஃபிசிக்கல் ஓவர்வியூ பார்த்துட்டு வந்துடலாம். அதுக்கப்புறமா இதில் இருக்கக்கூடிய முக்கியமான ஃபீச்சர் அண்ட் இந்த பிரிண்டர் பற்றி என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் வந்து உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறேன். கொஞ்சம் ஒரு பெரிய சைஸ் பாக்ஸ் தான். அதுக்கப்புறமா இந்த டேப்லாம் இருக்குது பார்த்தீங்கன்னா, இந்த டேப் எல்லாத்தையும் வந்து பொறுமையாக கட் பண்ணி எடுத்துடலாம். ஸோ நம்மகிட்ட இருக்க மாடல் வந்து DCP B7500D. இது வந்து ஒரு மல்டி ஃபங்க்ஷனல் மோனோக்ரோம் லேசர் பிரிண்டர். பட் இதில் வந்து டூப்ளெக்ஸ் சப்போர்ட்லாம் இருக்குது. ஸோ ஃப்ரண்ட் அண்ட் பேக் சைடு வந்து நம்ம பிரிண்ட் எடுத்துக்கலாம். ஸோ பொறுமையாக வந்து மேலே இருக்கக்கூடிய இந்த தெர்மோகால் எல்லாத்தையும் வந்து ரிமூவ் பண்ணுறேங்க. ஸோ பேக்கேஜிங் வந்து ரொம்ப நீட்டாக பலமாக இருக்குது. அதில் வந்து எந்த ஒரு இஷ்யூமே இல்லை. சைடில் வந்து ஒரு ஹோல்டர் மாதிரி இருக்கும். இதை லைட்டாக வந்து புல் பண்ணோம் அப்படின்னா இங்கே வந்து டோனர் ட்ரம் இருக்கும். இந்த டோனர் ட்ரம் வந்து லைட்டாக வந்து நம்ம ரிமூவ் பண்ணி வெளில எடுத்துடலாம். அதுக்கப்புறமா இதுலேருந்து வந்து நம்ம இந்த டோனர் பாக்ஸ் மட்டும் ரிமூவ் பண்ணி வெளில எடுத்துடலாம். புது டோனர் பாக்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, இந்த புது டோனர் பாக்ஸ் வந்து இங்கே ஏரோ மார்க் வந்து கொடுத்துருப்பாங்க. இந்த ஏர் மார்க்குள்ளே வச்சுட்டு லைட்டாக வந்து புல் டவுன் பண்ணோம் அப்படின்னா லாக் ஆகிடும். லாக் ஆனதுக்கப்புறமா இங்கே ஒரு சத்தம் வரும். அதுக்கப்புறமா வந்து நீட்டாக அதே மாதிரி நம்ம எப்படி புல் டவுன் பண்ணோமோ அதே மாதிரி வந்து லைட்டாக புஷ் பண்ணாலே போதும். தென் வந்து இந்த ட்ரேயை நம்ம க்ளோஸ் பண்ணிடலாம். ஸோ இந்த பவர் பட்டன் வந்து நம்ம லாங் ப்ரெஸ் பண்ணோம் அப்படின்னா பிரிண்டர் வந்து ஆன் ஆகிடும். ஒன்ஸ் வந்து பிரிண்டர் செட்டப் ஆனதுக்கப்புறமா வந்து நமக்கு ஸ்டாக் 100% காப்பீஸ் அப்படின்ற மாதிரி இந்த மெனு வந்துடும். ஸோ இங்கே வந்து மெனு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. இந்த மெனு பட்டன் நம்ம போய் கிளிக் பண்ணோம் அப்படின்னா இங்கே வந்து ஜென்ரல் செட்டப் இருக்கும். ஆரோ மார்க் கிளிக் பண்ணி வந்து நம்ம அடுத்தடுத்த மெனு ஆப்ஷன் வந்து சூஸ் பண்ணிக்கலாம். அந்த மெனுவில் வந்து பேக் வரணும் அப்படின்னா கிளியர்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. அது ப்ரெஸ் பண்ணதுக்கப்புறமா வெளியில் வந்துடும். அதுக்கப்புறமா அதே மாதிரி தான் குவாலிட்டி வந்து நீங்கள் சேஞ்ச் பண்ணோம் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஓகே கொடுத்துட்டிங்கன்னா போதும். அந்த குவாலிட்டி மோட்குள்ளே போய்ட்டு ஆட்டோ வேணுமா இல்லை டெக்ஸ்ட்டு, ஃபோட்டோ காப்பி, இந்த மாதிரி ஆப்ஷன்லாம் கொடுத்துருப்பாங்க. ஸோ பேக் வந்ததுக்கப்புறமா கான்ட்ராஸ்ட் இருக்கும். ஸோ கான்ட்ராஸ்ட்டு, ஐடி காப்பி, நம்ம எதை வந்து காப்பி பண்ண போகிறோமோ அந்த ஆப்ஷன் வந்து நம்ம இங்கே செலக்ட் பண்ணிக்கலாம். பிரிண்டர் ஆப்ஷனுக்குள்ளே வந்தோம் அப்படின்னா எமுலேஷன், பிரிண்ட் ஆப்ஷன்ஸு, 2 சைட் பிரிண்ட் வேணுமா, இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ்லாம் கொடுத்துருப்பாங்க. ட்ரே கமாண்டு, ஆட்டோ கண்டினியூன்னு. அதுக்கப்புறமா ஃபைனலில் வந்து ரீசெட் பிரிண்டர் ஆப்ஷனும் இருக்கும். பேக் வந்ததுக்கப்புறமா வந்து பிரிண்ட் ரிப்போர்ட்ஸ் இருக்குது. பிரிண்ட் ரிப்போர்ட்ஸ்குள்ளே வந்து யூசர் செட்டிங்கு, பிரிண்ட் செட்டிங்கு, அதுக்கப்புறமா வந்து பிரிண்ட் ஃபைல் லிஸ்ட், இதெல்லாத்தையும் வந்து நம்ம பார்த்துக்கலாம். அண்ட் தென் மிஷின் இன்ஃபர்மேஷன் இருக்கும். மிஷின் இன்ஃபர்மேஷனுக்குள்ளே வந்ததுக்கப்புறமா சீரியல் நம்பர், என்ன வெர்ஷனில் இருக்குது, பேஜ் கவுண்டரு, அதுக்கப்புறமா வந்து பார்ட்ஸ் லைஃப், இதெல்லாத்தையும் வந்து நம்ம டீட்டெயிலாக பார்த்துக்கலாம். பார்ட்ஸ் லைஃப்குள்ளே வந்ததுக்கப்புறமா டோனர் வந்து கிளிக் பண்ணதுக்கப்புறமா டோனர் வந்து இப்போ ஃபுல்லாக இருக்குது. அதனால் வந்து நமக்கு அந்த ஆரோ மார்க் வந்து ஃபுல்லாக காட்டுது. சப்போஸ் நம்ம வந்து டோனர் ரீப்ளேஸ் பண்ணோம் அப்படின்னா இந்த டிஸ்பிளேலேருந்தே வந்து நம்ம பார்த்துக்கலாம். அண்ட் பேக் பட்டன் ப்ரெஸ் பண்ணோம் அப்படின்னா பேக்குக்கு வந்துடும். அதுக்கப்புறமா வந்து ட்ரம்மோட லைஃப்பை வந்து நம்ம இங்கேருந்து பார்த்துக்கலாம். ரிமைனிங் வந்து 100% காட்டுது. ஸோ ரொம்ப ஒரு சிம்பிளான UI தான். ஸோ வெளிலேருந்து குயிக்காக நம்ம எடுக்கணும் அப்படின்னா இங்கே வந்து ஜெராக்ஸ் காப்பி, ஸ்கேன் பண்ணுற ஆப்ஷன்லாம் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறமா வந்து 2-in-1 ஐடியை வந்து காப்பி பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். 2 சைடு பேப்பர் வந்து பிரிண்ட் பண்ணோம் அப்படின்னா 2 சைடட் வந்து கொடுத்துருக்காங்க. இதை யூஸ் பண்ணி வந்து நம்ம டபுள் சைடு எடுத்துக்கலாம். சப்போஸ் வந்து பிரிண்ட் ஆகிட்டு இருக்கப்போ வந்து நம்ம ஸ்டாப் பண்ணோம் அப்படின்னா இந்த ரெட் பட்டன் இருக்கும், ஸ்டாப்புக்கு வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் பிரிண்ட்டை வந்து நீங்கள் இனிஷியேட் பண்ணோம் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஸ்டார்ட் இருக்கும். ஒவ்வொரு பேப்பராக வந்து லோட் பண்ணோம் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த மேலே ட்ரேயில் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஐடி காப்பி வந்து கார்னரில் பேஸ்ட் பண்ணிவிட்டு ஸ்கேன் கொடுத்துட்டோம். இப்போ வந்து ஐடி வந்து மாற்ற சொல்லுது, டர்ன் ஓவர் ஐடி அப்படின்னு. ஸோ நம்ம வந்து அடுத்த பேஜ் வந்து திருப்பி வச்சிடலாம். திருப்பி வச்சதுக்கப்புறமா அகைன் வந்து நம்ம ஸ்டார்ட் கொடுத்துட்டோம் அப்படின்னா ஸ்கேன் பண்ண ஸ்டார்ட் பண்ணோம். ஸ்கேன் பண்ணதுக்கப்புறமா ஃபைனலில் வந்து நமக்கு பேப்பர் லோட் பண்ணிவிட்டு அவுட்புட் கொடுத்துரும். ஸோ சிங்கிள் சைடு வந்து நம்ம இங்கே வச்சோம் அப்படின்னா அவுட்புட் இங்கே வந்துடும். ஸோ இப்போ நம்ம ப்ளேஸ் பண்ணியிருக்கோம் பார்த்தீங்களா, அந்த மாதிரி வந்து நீங்கள் ப்ளேஸ் பண்ணலாம். இல்லை வேறு ஆங்கிள்லையும் வந்து நீங்கள் வச்சுக்கலாம். ஸோ நம்ம ஆதார் கார்டு கொடுத்துருக்கிறதுனால வந்து அந்த அவுட்புட் வந்து இங்கே வந்துருச்சு. குவாலிட்டி வைஸ் நம்ம நல்லா தான் இருக்குது. பட் ஆதார் கார்டில் ஃபோட்டோ வந்து கொஞ்சம் மோசமாக இருக்கிறதுனால நமக்கு அந்த ஜெராக்ஸ் காப்பிலேயே வந்து மோசமாக தான் இருக்கும்.
ஸோ இந்த பிரிண்டரில் ஒரு முக்கியமான விஷயமே வந்து இது காஸ்ட் எஃபெக்டிவ் டோனர் பாக்ஸோட வருது. இந்த டோனர் பாக்ஸ் யூஸ் பண்ணி எஃபெக்டிவாக ஒரு டோனர்லேருந்து 2600 பேஜஸ் வரைக்கும் நம்ம பிரிண்ட் எடுக்கலாம். ஸோ பிரிண்டரோட சைஸ் வந்து ரொம்ப பெருசாக இல்லை, ஓரளவுக்கு டீசெண்டான சைஸு. டிஃப்ரெண்ட் பேப்பர் சைஸ்லேயும் வந்து பிரிண்ட் பண்ணலாம், சிங்கிள் பேப்பர் லோட் கூட பண்ணலாம். டாப்பில் வந்து ஸ்கேனர் பெட் கொடுத்துருக்காங்க, அது கீழே வந்துன்னா மெனு பட்டன்ஸ் இருக்குது. மெனு பட்டனுக்கு மிடில் வந்து எல்சிடி டிஸ்பிளே ஒன்று கொடுத்துருக்காங்க. ஸோ பிரிண்டரோட ஃபங்க்ஷன்ஸ் எல்லாத்தையும் வந்து நம்ம அந்த டிஸ்பிளேலேயே வந்து வியூ பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ பேக் சைடு வந்துன்னா பவர் கேபிள் போர்ட் லெஃப்ட் சைடில் இருக்குது, ரைட் சைடில் வந்து யூஎஸ்பி டைப் பி போட்டிருக்கு. ஸோ யூஎஸ்பி டைப் பி கேபிள் கனெக்ட் பண்ணி வந்து நம்ம கம்ப்யூட்டரில் கனெக்ட் பண்ணிக்கலாம். பிரிண்டரோட சைடில் நம்ம பார்த்தோன்னா வெண்ட் அண்ட் ஹோல்ட் பண்ணுறதுக்கான ஹோல்டர் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் முக்கியமாக வந்து காப்பி பண்ணுறது ரொம்பவே சிம்பிளான ப்ராசஸ். பிரிண்ட் ஒன்ஸ் நம்ம கொடுத்ததுக்கப்புறமா வந்து நல்ல ஸ்பீடாக இருக்குது, வேர்ட்ஸ் எல்லாமே வந்து நல்ல கிளியராகவும் இருக்குது. ஸோ பிரிண்டரோட முக்கியமான அம்சமே வந்து இந்த டோனர் பாக்ஸ் தான். எஃபெக்டிவாக வந்து ஒரு பேஜ் நம்ம 33 பைசாவுக்கு வந்து பிரிண்ட் எடுக்க முடியும். சப்போஸ் வந்து வீட்டில் யாராவது வந்து அதிகமாக பல்காக பிரிண்ட் எடுக்கிறாங்க, நம்ம இன்வெஸ்ட் பண்ணக்கூடிய அமௌண்ட் வந்து கம்மியாக இருக்குது, பட் அதில் வந்து எஃபிஷியன்சி நம்ம பார்த்தோன்னா ரொம்ப அதிகமாகவும் இருக்குது. இந்த பிரிண்டர் வந்து இன்னோவேட்டிவ் டோனர் கார்ட்ரிட்ஜ் டெக்னாலஜியோட வருது. ஒன்ஸ் நீங்கள் வந்து டோனர் ரீப்ளேஸ் பண்ணோன்னு நினச்சிங்கன்னா ஃபுல் டோனர் ட்ரம் வந்து நம்ம மாற்ற தேவையில்லை, இந்த டோனர் பாக்ஸ் மட்டும் மாற்றினா போதும். இந்த டோனர் பாக்ஸ் தான் வந்து இந்த பிரிண்டரோட முக்கியமான அம்சமே. மற்ற பிராண்டில் டோனர் மாற்றினா ஆவரேஜாக வந்து நமக்கு 3,000 to 6,000 rupees ஆகும். பட் பிரதரில் வந்து நமக்கு ஒரிஜினல் டோனர் காஸ்ட்டே வந்து அஃபிஷியல் ப்ரைஸ் வந்து 940 rupeesக்கு இருக்குது. அப்பப்போ அமேசான் ஃப்ளிப்கார்ட்டில் வந்து டிஸ்கவுண்ட்லாம் போடுறாங்க. லாஸ்ட்டாக நான் அமேசானில் செக் பண்ணப்போ 840 rupeesக்கு வந்து ஒரிஜினல் டோனர் கிடைக்குது. ஒரிஜினல் டோனர் யூஸ் பண்ணுறது வந்து நமக்கு சேஃப் மட்டும் இல்லாமல் வாரண்டியை வந்து நம்ம கிளைம் பண்ணிக்கலாம். சப்போஸ் லோக்கலில் வந்து 1,500 வருது, நான் அதை வந்து மாற்றிக்கிறேன் அப்படின்னீங்கன்னா ஃபஸ்ட்டு விஷயமே வந்து வாரண்ட்டி வந்து நம்மளால் கிளைம் பண்ண முடியாது. செகண்ட் திங் வந்து அது எதாவது லீக் ஆகிடுச்சு அப்படின்னா ரிஸ்க் வந்து கொஞ்சம் அதிகம். மற்ற ஃபீச்சர்ஸ் நம்ம பார்த்தோன்னா ஜெராக்ஸ் எடுக்கிறது மட்டும் இல்லாமல் வந்து ஸ்கேன் எடுத்துக்கலாம். இது ஒரு மோனோக்ரோம் அப்படின்றதுனால பிளாக் அண்ட் ஒயிட்டில் மட்டும் நம்ம வந்து பிரிண்ட் எடுத்துக்கலாம். ஃப்ரண்ட் அந்த ஸ்கேனர் பெட் வந்து நம்ம இன்னும் கொஞ்சம் ஹைட் வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். சப்போஸ் நீங்கள் ஸ்கேன் பண்ணக்கூடிய புக் வந்து கொஞ்சம் திக்காக இருக்குது அப்படின்றப்போ வந்து ஃப்ரண்ட் ஸ்கேனர் பெட்டை வந்து நம்ம ஹைட்டை வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். டியூப்ளெக்ஸ் ஃபீச்சர்ஸ் இருக்கிறது வந்து ஒரு பெரிய அட்வான்டேஜ். ஏன்னா யாராச்சும் வந்து ஒரு சின்ன ஜெராக்ஸ் ஷாப் வச்சுருக்காங்க, இல்லை வீட்லேயே வந்து நீங்கள் பேஜ் வந்து சேவ் பண்ணோம் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஃப்ரண்ட் அண்ட் பேக் ரெண்டுத்துலேயுமே வந்து நம்ம பிரிண்ட் எடுத்துக்கலாம். ஸோ இந்த மாதிரி வந்து நிறைய ஃபீச்சர்ஸ் வந்து பேக் பண்ணியிருக்காங்க. ஸோ ஓவரால் இந்த பிரதர் பிரிண்டர் நம்ம பார்க்கும்போது ஃபஸ்ட்டு விஷயமே வந்து காஸ்ட் எஃபெக்டிவாக இருக்குது. இந்த டோனர் கார்ட்ரிட்ஜ் டெக்னாலஜி வந்து பயங்கர யூஸ்ஃபுல்லாக இருக்குது. பிரிண்டருக்கு வந்து நம்ம ஒரு சிங்கிள் டைம் இன்வெஸ்ட்மெண்ட் தான் பண்ண போகிறோம். டோனரோட ப்ரைஸ் வந்து ரொம்ப காஸ்ட் எஃபெக்டிவாக இருக்கிறதுனால நம்ம ஒவ்வொரு வாட்டியுமே வந்து பெரிய அளவுக்கு அமௌண்ட் வந்து செலவு பண்ண போகிறதில்ல. நீங்கள் வந்து ஒரு குட்டி ஆஃபீஸ் இல்லைனா வீட்டு யூஸ் அண்ட் ஜெராக்ஸ் ஷாப் மாதிரி ஏதாவது யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா கூட பட்ஜெட் ரொம்ப பெருசாக அப் பண்ண முடியாது. ஓரளவுக்கு வந்து டீசெண்டான பட்ஜெட்டில் நான் பார்த்துட்ருக்கேன் அப்படின்னு நினச்சிங்கனாலும் வந்து மோனோக்ரோமில் நீங்கள் ட்ரை பண்ணோம் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஸோ இந்த DCP 7500D மாடல் வந்து நீங்கள் தாராளமாக ட்ரை பண்ணலாம். ஸோ இதோட ஆக்சுவல் ரேட் பிரதர் வெப்சைட்டில் வந்து 18,090 rupeesக்கு வந்து செல் பண்ணுறாங்க. பட் அமேசானில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ப்ரைஸ் வந்து ஃப்ளக்சுவேட் ஆகிட்டே இருக்கும். ஆஃபர் வர டைமில் வந்து ப்ரைஸ் கம்மியாகும். அந்த டைம் வந்து பேங்க் டிஸ்கவுண்ட்லாம் யூஸ் பண்ண முடிஞ்சால் வந்து ரொம்ப ஒரு கம்மியான ப்ரைஸ்க்கும் நம்மளால் வாங்க முடியும். முக்கியமான விஷயமே வந்து இந்த மாடலில் வந்து ஆப் அண்ட் வைஃபை சப்போர்ட் இல்லை. ஆப் அண்ட் வைஃபை சப்போர்ட் எல்லாத்தையுமே வந்து அவங்க கொடுக்குறாங்க அப்படின்னா நமக்கு வந்து காஸ்ட் கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகும். பட் பிரதர்லேயே வந்து ஆப் அண்ட் வைஃபை சப்போர்ட் பண்ணுற மாடலும் இருக்குது. B7500D அப்படின்னு ஒரு மாடல் இருக்குது. அது வந்து ஒரு ஸ்மார்ட் ஃபீச்சர்ஸோடு வரும். ஆப் சப்போர்ட், வைஃபை சப்போர்ட்லாம் இருக்குது. சப்போஸ் இன்னும் கொஞ்சம் ஸ்மார்ட்டராக நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னாலும் வந்து அந்த மாடல் வந்து நீங்கள் ப்ரிஃபர் பண்ணலாம். நீங்கள் ஆல்ரெடி பிரதர் இல்லை வேறு ஏதாவது பிராண்டு பிரிண்டர் யூஸ் பண்ணுறீங்கன்னா என்ன மாடல் யூஸ் பண்ணுறீங்க, அதோட எக்ஸ்பீரியன்ஸ் வந்து மறக்காமல் கீழே கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். இன்னும் நம்ம சேனலுக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்த ஒரு வீடியோவில் சந்திப்போம். பை, டேக் கேர் அண்ட் ஸ்டே டியூன்ட் டு ஆதித்யா டெக்.